Hi friends, Parsha Uttanasana variation பார்த்துட்ருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் அடுத்த 2 வேரியேஷன் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய Parsha Uttanasana வேரியேஷன், அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம Parsha Uttanasana ஸ்டான்ஸ் வந்துட போகிறோம். லெக் ஃபார்வர்ட், ஒரு காலம் முன்னாடி பெரிய ஸ்டெப் எடுத்துக்க போகிறீங்க, இன்னொரு காலம் ஹாஃப் ஃபுட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக ரீச் பண்ணுற மாதிரி Parsha Uttanasanaக்கு போயிடணும். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட் Parsha Uttanasana. ஸோ ஆஸ் யூஷுவல் கை வந்து தரையில் படலைன்னா நீங்கள் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹாம்ஸ்ட்ரிங் காஃப் மசில் ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்கள். அடுத்த இன்ஹேலில் ஃப்ரண்ட் முட்டியை மாத்திரம் மடிச்சுக்கணும். பெண்டிங் யோர் ஃப்ரண்ட் நீ, கைகளை ரெண்டும் ஷோல்டர் லெவலுக்கு ஃப்ரண்ட்டில் எடுத்துக்க போகிறீங்க. இன்டர்லாக் யோர் ஃபிங்கர்ஸ், டர்ன் யோர் பாம்ஸ் அவுட். நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும். ஸோ உங்கள் ஃபுல் பாடி வெயிட் வந்து ஃப்ரண்ட் காலில் தான் இருக்க போகிறது. நீங்கள் ஈக்குவலாக யூ ஹவ் டு ஸ்டார்ட் எக்ஸர்ட்டிங் ப்ரெஷர். பின் காலில் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். ஸோ தட் வெயிட் வந்து 2 காலையும் பேலன்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ முட்டி வலி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸேல் Parsha Uttanasana, கைகளை ரிலீஸ் பண்ணிவிட்டு Parsha Uttanasana. Inhale, come up, arms down. ஸோ இதை இன்னொரு முறை ரைட் லெக்கில் பண்ணி பார்க்கலாம். ரைட் லெக் ஃபார்வர்ட், inhale, arms up, exhale, forward bend Parsha Uttanasana. நல்லா 2 காலையும் ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் முட்டியை மடிச்சுட்டே வாங்க. இன்ஹேல், கைகளை ரெண்டும் மேலே எடுத்துக்க போகிறீங்க. இன்டர்லாக் யோர் ஃபிங்கர்ஸ், விரல்லாம் சேர்த்துட்டு கையை நல்லா திருப்ப போகிறோம். ஸோ இதில் வந்து இடுப்புலேருந்து கை விரல் வரைக்கும் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் கிடைக்கும். உங்கள் வெயிட் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் போட போகிறீங்க. அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பேக் ஃபுட்டை கீழே ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா இதில் நீங்கள் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பிரெத் 2 பிரெத் அந்த மாதிரி ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட் Parsha Uttanasana. இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன், legs together, relax. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெங்தனிங் மூவ்மெண்ட் மாதிரியும் இருக்கும். ஸோ காலை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், நீ வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் முட்டி வலி இருக்கிறச்சே பண்ணாதீங்க. வலி இல்லாத சமயத்தில் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வேரியேஷன், நம்ம இந்த Parsha Uttanasanaவுடைய இன்னொரு ஆசனா நம்ம ஏற்கனவே கற்றுட்டு அஸ்வ சஞ்சலனாசனா, அதை கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பொசிஷன் Parsha Uttanasana ஸ்டான்ஸ், லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். Inhale, arms up, exhale, forward bend. இதுலேயுமே கை கீழே வைக்க முடியலன்னா நீங்கள் தயவு செஞ்சு பிளாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்கு ஷோல்டர் பெயின் இருந்தால் இதை பண்ணுறது இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும். நெக்கை சரி பண்ணிவிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்த இன்ஹேலில் என்ன பண்ண போகிறோம், நல்லா இந்த பேக் ஃபுட்டை பின்னாடி தள்ளிக்கோங்க. ஆன் த டோஸ், உங்களோட டோஸில் நல்ல பேக் ஃபுட்டை பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இப்போ இடுப்பு இறக்கணும். ஹிப் டவுன், ஆர்ச் யுவர் பேக், லுக் அப். முட்டி கீழே படாமல் நல்ல இடுப்பு இறக்க போகிறீங்க. இது வந்து அஸ்வ சஞ்சலனாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனாவோட வேரியேஷன். இதில் திரும்ப வரைச்சி எக்ஸேல் Parsha Uttanasana. பேக் ஃபுட்டை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இழுத்துக்கலாம் பேக் ஃபுட்டை. Parsha Uttanasanaக்கு உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல காலை வச்சுட்டு இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன், லெக் பேக். ஏசிமெட்ரிக்கல் எல்லாமே நம்ம இன்னொரு சைடும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரைட் லெக் பார்க்கலாம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட். நல்ல பின்காலை தள்ளிக்கங்க. உங்கள் டோஸில் வரணும். ஆன் த டோஸ் ஆஃப் யுவர் பேக் ஃபுட். இடுப்பை இறக்குங்க. ஹிப் டவுன், ஆர்ச் யுவர் பேக், லுக் அப். எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட் Parsha Uttanasana. பின்காலை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இன்ஹேல், கம் அப், arms down, legs together, relax. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க 6 வேரியேஷன், Parsha Uttanasanaவோட 6 வேரியேஷன். இதை நீங்கள் பண்ணிங்கனாலே மொத்தமாக ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸை ஸ்லோவாக டெவலப் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆசனம் எடுத்துக்கிறோம், அதில் வேரியேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன வேரியேஷன் முடியுமோ, எத்தனை ரெப்படிஷன் முடியுமோ அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க.
முதல்லயே நம்ம வந்து ஓவர் டூ பண்ணக்கூடாது, ஓவர் எக்ஸர்ட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ 3 ரெப்படேஷன் அது போகிறோம். ஸோ அதுலேருந்து ஸ்லோவாக நம்ம பில்டப் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்ஷோத்தானாசனா பொறுத்த வரைக்கும் கவனிச்சிங்கன்னா நல்ல லெக்ஸு ஸ்ட்ரெங்தன் ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங் காஃப் மசில் ஓப்பன் ஆகும், அதே சமயம் வயருக்கும் நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நம்ம பில்டப் பண்ணுறச்சேவே ஒரு ஆசனம் 2 ஆசனம் எடுத்துகிட்டு அதில் பில்டப் பண்ணுறச்சேவே உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மாதிரியும் கிடச்சிரும். யூஸ்வலாக பார்ஷ உத்தானாசனா நம்ம ஏசிமெட்ரிக்கல் ஃபியூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணதுக்குமா ஒரு சிமெட்ரிக்கல் ஆசனம் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவுண்டராக செஞ்சு நம்ம முடிக்க போகிறோம் ப்ராக்டிஸை. அதுக்கு உத்தானாசனம் அதுதான் நம்மளோட நல்ல கவுண்டராக இருக்கும். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் ஃபுல் ஃபார்வர்ட் பெண்ட். உத்தானாசனம்னா ஃபுல் ஃபார்வர்ட் பெண்ட். இந்த மாதிரி தரையை ரீச் பண்ண முடியாதவங்க எப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இனிஷியல் ஃபியூ டேஸ்க்கு வந்து பிளாக்ஸ் எடுத்துக்கோங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு. ஸோ ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுறச்சே உங்களோட ஆசனம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இன்ஹேல் கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். ஸோ ஒரு ஃபியூ ரெப்படிஷன்ஸ் உத்தானாசனம் அதை செஞ்சுட்டு உங்கள் ப்ராக்டிஸை நீங்கள் முடிச்சுக்கலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேரியேஷன் சிங்கிள் லெக் பார்ஷ உத்தானாசனா. அதாவது நீங்கள் பார்ஷ உத்தானாசனாக்கு ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒரு காலை லிஃப்ட் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு